ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், அம்மா அப்பா வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா சரவணோட ஸ்கூலில் கான்வகேஷன் ப்ரோக்ராம் இருந்தது. அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே. ஸோ அவங்க கூட கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப யோசித்து கடைசியாக ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும்தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிளேஸ்க்கு தான் கிளம்பியாச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஹா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பலாம், மார்னிங்குமே சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி நாள் நானும் அம்மாவும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ப்ராக்டிக்கலாக அது எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணவே முடியாது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு கிளம்பி ஒரு 9 o'clock மேலே தான் கிளம்பினோம். சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு 10:30 ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை நிறைய விலாகில் பார்த்துருப்பீங்க. எங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைங்காக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்ற ஹோட்டல்ஸ்லாம் போனால் சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் நல்லா இருக்காது. பட் இந்த ஹோட்டல் ஃபுல் அஸ்யூரன்ஸ் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா A to B ஜூனியர் குப்பண்ணா அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸ்லாம். பட் கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இடையில எங்கேயுமே நிற்கலை. ஏன்னா போகிற தூரமும் ரொம்ப கம்மி தான். ஒரு 1 hour ட்ராவல் தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம். அன்றைக்கி சண்டே தான். ஆனால் பெருசாக டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் நாங்கள் எனக்கு பெங்களூர்னாலே ரோட் ட்ரிப் தான் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு அது மட்டும் இருந்தாலுமே போதும். ஜஸ்ட் ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டு ஒரு நல்ல டீ குடிச்சிட்டு வந்தாலே எனக்கு ஒரு கோவா போன ஃபீல் கிடைக்கும். அவ்வளவுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அதனாலே எனக்கு பெங்களூர் சைட் போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அது அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்கு பெங்களூர் சைடு சம்டைம்ஸ் பிடிக்காது. ஏன்னா ஒரு சில டைம்லாம் டிராஃபிக் அதிகமாகிடும். மேக்ஸிமம் டிராஃபிக்காக தான் இருக்கும். பட்டு ஒரு சில டைம்லாம் ரொம்ப டிலே ஆகும். அப்படியே இன்ச்சாக நகர மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காது. பட் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே எவ்வளோ லேட் ஆனாலும் அந்த ரோட் ட்ரிப் எனக்கு பிடிக்கும். அப்படின்றதுனால இன்றைக்குமே அந்த ரோட் ட்ரிப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அப்படியே போகிறப்ப ஜாலியாக எல்லோரும் பேசிட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே சூப்பராக இருந்தது அந்த டே. சம்மர் டைமில் இந்த மாதிரி பெங்களூர் சைடில் ஊர் சுற்றுறது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஏன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். பெருசாக மழை வராது. கொஞ்சம் நம்பி போகலாம். பட் வின்டர் டைம்லலாம் வெளியில் போனோம் அப்படின்னா எந்த நேரத்தில் மழை பெய்யும், இருட்டாலாம் இருக்கும் பகல்லையே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சம்மர் டைமில் நம்ம எந்த ஒரு பிளேஸ்க்கு வேணாலும் தைரியமாக போகலாம். ஒரு சில டைமில் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மழை வரும். பட் மேக்ஸிமம் வெதர் சூப்பராக இருக்கும். எஸ், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பனர்கட்டா தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப யோசித்து கடைசியாக இந்த பிளேஸ் சூஸ் பண்ணோம். இந்த பிளேஸ் மட்டும்தான் அவங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலாக பெங்களூரோட சிட்டிக்குள்ளே போயிட்டு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசித்தோம். நிறைய இருக்குது. பெங்களூர் பேலஸ் இருக்குது, நிறைய டெம்பிள்லாம் இருக்குது. பட் ஒன்லி ரீசன் டிராஃபிக் தான். நம்ம அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்குள்ளேயே நம்ம டயர்டாயிரும். நமக்கு ஓகே. பட் நம்ம அம்மா அப்பாலாம் அதுக்கு அவ்வளோ ஈஸியாக அடாப்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால ஓகே, ட்ராவலாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எங்களுக்கு ஓகேவாக இருந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பனர்கட்டா நேஷ்னல் பார்க் தான். ஸோ வீட்டில் இருந்து பேட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பாலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கேருந்து எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே யூனிக்காக இருந்தது. கேப்பில் இருந்து அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்லாம் செம்மையாக இருந்தது. பட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு. எல்லாமே 300லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் நான் எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட்டு பால் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குக்குள்ளே வந்துட்டோம். லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ சஃபாரி போயிருந்தோம் அண்ட் போட்டிங் போயிருந்தோம். எங்களுக்கு அதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. இங்கே உள்ளே சுற்றி பார்க்க
பார்க்கவே இல்லை நாங்கள், எங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஜூ இருக்குது, நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்குது, அது எதுவுமே நாங்கள் வந்து பார்க்கல. ஸோ இந்த வாட்டி வந்து ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போட்டிங் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்திருந்தோம். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அந்த வெதர். ஆனால் ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜாலியாக தான் இருந்தது. பட் பெரியவங்கனாலலாம் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லா அனிமல்ஸையும் பார்க்கணுன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸாவது நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். பேட்ரி வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அதில் ஏறிட்டோம் அப்படின்னா நம்மளை ஃபுல்லாக அந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருவாங்க. பட் அன்றைக்கி அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருந்தது, கிடைக்கல. அப்படின்றதுனால சரி ஓகே, நம்மளால் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஃப்ரீயாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்ருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஜூலேயே நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. புலி, கரடி, யானை எல்லா அனிமல்ஸுமே இங்கேயுமே இருந்தது. நான் நினச்சி சஃபாரி போனால் தான் நம்ம அந்த சிங்கம், புலியெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஜூலே எல்லா அனிமல்ஸுமே வச்சுருந்தாங்க. பட் டிக்கெட் மட்டும் இந்த வாட்டி நான் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்தேன். ஒரு பர்சனுக்கு 170 வாங்கியிருந்தாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து 900 சம்திங் வந்தது. இது வந்து ஜூ மட்டும்தான். பட்டர்ஃப்ளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக இருக்குது. ஸோ வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தது, அம்மா அப்பா வாங்கிட்டு வந்திருந்தது, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் அலௌடே கிடையாது. இதெல்லாமே வந்து தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. ஓரளவுக்கு அனிமல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்து நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு பசங்க கையில் பேட்டை கொடுத்துட்டு அவங்கள வந்து விளையாட விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு நாங்கள் அப்படியே போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் இதுக்கப்புறம் செம்மையாக க்ரௌடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2:30, 3 o'clockலாம் நாங்கள் வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நாங்கள் எடுத்த போட் பார்த்திங்கன்னா 500 எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் இன்னொரு போட் இருக்குது, பர் பர்சனுக்கு வந்து 50 rupees. அதில் வந்து நிறைய பேர் போகிற மாதிரி இருக்கும். பெடல் போட்டிங்னா 2 பேர் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து 100 rupees பர் பர்சனுக்கு. நாங்கள் வந்து எடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய போட்டு, 5 பேர் போனதுனால எங்களுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 20 minutes கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் பார்த்திங்கன்னா 20 minutes, ½ an hour ஆகிடுச்சு. பட் இந்த டைம் 10 minutesல எங்களை வந்து கரைக்கு வர சொல்லிட்டாங்க. அது செம்ம கடுப்பாக இருந்தது. நாங்கன்னு மட்டும் இல்லை, எங்களுக்கு பின்னாடி வந்து எல்லாரையுமே வந்து புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, மேலே வாங்க மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 500 கொடுத்து 10 minutes விளையாடுறதுக்கா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் யாருமே அதை கேட்கல. நாங்கள் பிசாட்டில் வந்து சுற்றிகிட்டே இருந்தோம். அப்படி இருந்தும் கூட ஒரு 5 minutesக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மேலே போயிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌட் வந்துகிட்டே இருந்தது. அப்படின்றதுனால எல்லாரையும் போட்டிங் போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. மற்றபடி போட்டிங் வந்து எப்பொழுதும் போல் செம்மையாக இருந்தது. லாஸ்ட் டைம் போனது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5:30, 6 o'clock ஆகிடுச்சு. அந்த டைமில் ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. பட் இந்த டைம் ஒரு 2:30, 3 o'clockல நாங்கள் போனதுனால அந்த வெதருக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். ஏன்னா பசங்களாம் இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் சேஃபாக முன்னாடியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படி தான் அந்த டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Uma. Thanks for watching and keep supporting. Bye bye.